அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசன பகுதி சங்கீத புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம் என்ற உன்னத வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்தில் மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனங்களுக்காக கடலை உலர்ந்த தரையாக மாற்றிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கால்நடையாய் கடந்து போகும்படி கிருபையாய் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் இருந்தவர்களை ஆசீர்வதித்தவர். இந்த நாளிலே கடல் போன்று நிற்கின்ற எந்த பிரச்சனைகளையும் பிளந்து போட்டு அடைப்பட்ட உங்கள் வாசல்களை, புதிதான வழிகளை திறந்து வாசல்களுக்குள்ளே உங்களை நுழைய செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. தன் ஜனத்திற்காக எதையும் செய்ய தேவனால் முடியும் என்பதை நாம் இந்த நாளிலே விசுவாசிப்போம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அன்றவர் கடலை பிளந்து அந்த கடலை வட்டை செய்து அதில் மக்களை நடக்க செய்தாரானால், இன்று உன் கண்ணீரின் ஆழங்கள் எவ்வளவாய் இருந்தாலும், உன் வேதனைகள் எவ்வளவாய் இருந்தாலும், உன் நெருக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உன் கண்ணீரை வற்றி போகச் செய்து அதை காய்ந்து போகச் செய்து ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை மேன்மைப்படுத்துவார். அந்த நல்ல தேவனுக்குள் நாம் இன்று களி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கை அவருக்குள் என்றைக்கும் மகிழ்ந்து அவருடைய நிலையிலே தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கனமகிமை அவர் கொடுப்போம். ஆமென்.